ஏய் என்னடா சொல்ற? ஐயோ ரொம்பவும் கஷ்டமா தான்டா இருக்கு. சரி நீ பார்த்து போ, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா எனக்கு கால் பண்ணு ஓகேயா? ஏங்க என்னாச்சு? என் ஃப்ரெண்டு சஞ்சய் கால் பண்ண, அவன் அண்ணன் பைக் ஆக்சிடென்ட்டாக டெத் ஆயிட்டானா. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் 2 வருஷம் தான் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கு, ஹோம் லோன் போகுது, அவங்க குடும்பம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதுவும் அவங்க ஃபேமிலியை நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்கு. நானும் அதான் நினைக்கிறேன், அவங்க குடும்பத்துக்காக இன்சூரன்ஸ் எடுத்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏய் நான் சொல்ற டைம் இன்சூரன்ஸ் அன்எக்ஸ்பெக்டான சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஏங்க இது இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் தோணுது, ஆனா எக்ஸ்பென்சிவா இருந்தா? ஏய் அதான் இல்ல, இது 4 to 500 per month, ஆனா கவரேஜ் கோடியில் கிடைக்கும். இதனால வீட்டு செலவையும் குழந்தையோட கல்வி செலவையும் சமாளிக்க முடியும். உங்க ஃப்ரெண்டோட அண்ணனும் இந்த மாதிரி பிளான் எடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவங்க ஃபேமிலியும் ஃபினான்ஷியல் ரீதியா கஷ்டப்பட தேவையில்ல. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பா அதை எடுக்கணும். அவங்க இல்லாதப்ப அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நீங்க சொல்றது சரிதாங்க. ஒரு கரெக்டான டிசிஷன் ஒரு குடும்பத்தோட மோசமான சூழ்நிலைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்பவே எங்களோட பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. பெஸ்டான டேர்ம் இன்சூரன்ஸ் எதுன்னு நீங்களே கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ஆன்லைன் மூலமா பண்றதால 15% வரையுமே டிஸ்கவுண்ட் இருக்கு. உங்களோட அன்பான ஃபேமிலி என்னைக்குமே அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்க கூடாது. அதுக்கான கரெக்டான பிளானை சூஸ் பண்ணுங்க. பயோல லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.